ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜீரகம் வந்து பொரிஞ்சிட்டு வரும்போது ரொம்ப கம்மியாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து சாட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையுமே வந்து கொஞ்சம் சாட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது, ஹையில் வைக்காதீங்க, இல்லைனா வந்துட்டு தீஞ்சிடும். ஸோ அதுவுமே நல்லா வந்து நம்ம சாட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 5 தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையுமே எடுத்துருங்க. ஸோ அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த ஜீரகம் வெந்தயத்துமே ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அதே பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து நிறைய இருக்கட்டுங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அந்த அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துருங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஸோ உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு அப்போ நம்ம சேர்க்கவே இல்லை, அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் மீடியமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வந்து 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.